ஹலோ எவ்ரி ஒன். உங்களில் எத்தனை பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியும்? ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பீப்புள் கிட்ட கேட்டால் அதெல்லாம் கேம்லிங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கம்மியான ப்ரைஸில் ஷேரை வாங்கி அதிகமான ப்ரைஸில் ஷேரை விற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, மொத்த காசும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? அப்போ வாங்க நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, எப்படி லிஸ்ட் ஆகுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படிலாம் மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செபியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க தான் ஷேர் மார்க்கெட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரெகுலேட் பண்ணி ஸ்கேம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறாங்க. இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஷேர் மார்க்கெட் பற்றியான டிரான்ஸ்பரன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதும் தான் இவங்களோட மெயின் பர்பஸாக இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி எதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எல்ஜி கம்பெனியை எடுத்துக்கலாம். எல்ஜி கம்பெனி ஆனுவல் டர்ன் ஓவர் 2023 20 கோடியும், 2024 22 கோடியும், 2025 24 கோடியும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எல்ஜி அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. டெவலப் பண்ணணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும். அதனால எல்ஜி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண செபி கிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எல்ஜியோட நெட் ஒர்த் 200 கோடின்னு வச்சுக்கலாம். இந்த 200 கோடி செபி கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. செபி அந்த 200 கோடியை வாங்கிட்டு ஷேராக மாற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்ஜி 200 கோடி நெட் ஒர்த் உள்ள ஒரு கம்பெனியாக இருந்தது. இப்போ 1 கோடி ஷேர் உள்ள மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. இதை எப்படி பிரிப்பாங்கன்னா, எல்ஜியோட ஒரு ஷேரோட பிட் ப்ரைஸு 200 ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. 200 கோடிக்கு 1 கோடி ஷேர் வரும். இப்போது செபி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்ஜின்ற கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செபி எல்ஜியை ஐபிஓவாக லிஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் எல்ஜியோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அனலைசிஸ் பண்ணி இது ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஐபிஓ அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஐபிஓனா என்னென்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இன்வெஸ்டர்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக்கு ஷேரை செல் பண்ணுறதை ஐபிஓன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ பாருங்கள். பிட் ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 1080 1140 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸு 13 லாட்டு. ஒரு லாட்டுன்றது 13 ஷேர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு லாட்டு. இஷ்யூ சைஸ் வந்து 11,607 கோடி சொல்லியிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீட்டைலர்ஸ் 1லேருந்து 13 வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ரீட்டைலர்ஸ்க்கானது. இப்போ ஹெச்என்எஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஹெச்என்எஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 14 லாட்டும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 13 லாட்டும் வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எம்ப்ளாயீஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லாட்டும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 37 லாட்டும் வாங்கிக்கலாம். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ₹108 பெர் ஷேருக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஐபிஓ ஸ்டார்ட்டு 7th அக்டோபரு, ஐபிஓ எண்டு 9th அக்டோபரு, அலாட்மெண்ட்டு 10th அக்டோபரு, லிஸ்டிங்கு 14th அக்டோபரு. இந்த எல்ஜி ஐபிஓ பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்டிங் ஆகியிருக்கு. இப்போ எல்ஜி 1140 பிட் ப்ரைஸுக்கு தான் லிஸ்ட் ஆவாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அதான் இல்லை. இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட்டு, ஷேர் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு, கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்தை பொறுத்து 1140 ப்ரைஸுக்கு அதிகமாகவும் ஓப்பன் ஆகலாம், குறைவாகவும் ஓப்பன் ஆகலாம். ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறது அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் கம்பெனியாக ஆட் பண்ணுவாங்க. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆனதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. என்எஸ்சி பிஎஸ்சி செபி கண்ட்ரோல் கீழே வரும். இப்போ எப்படி இன்வெஸ்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட இயர்லி ரெவன்யூ, அவங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அதனோட கடன் எவ்வளோ இருக்குது, அதனோட க்ரோத்தை பொறுத்து பொதுமக்கள் வந்து ஷேர்ஸை வாங்குவாங்க. இதனால் ஷேர்ஸ் மேலே போக போக கம்பெனிக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், ஷேர் ஹோல்டருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். பேசிக்காக ஷேர் மார்க்கெட்டில் 2 விதமாக மணி மேக் பண்ணலாம். ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மணி அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக லாஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டைமுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணவும் முடியும், நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.